பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிராம் மெல்கிசேதேக்கு என்றதான ஆசாரியனிடத்துல அப்பமும் திராட்சரசமும் பெற்ற பின்பு தன்னுடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அங்கே தசம பாகம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக பிரயாசங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நான் வாய்க்காதே போக பண்ணுவேன். உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போக நான் செய்வேன். நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். கேடகம் என்றால் நம்மை பாதுகாப்பதற்கென்று, நமக்கு வருகிற யுத்தத்துல, நமக்கு எதிராக வருகிற சத்துருவின் போராட்டத்தில, பொறாமையின் ஆவிகள் மத்தியில, குறைவுகள் மத்தியில நம்மை காக்கும்படிக்கு, நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் கேடகமாக இருக்கிறார். Dear child of God, the Lord God spoke to Abraham in his vision that do not be afraid. Today, whatever may be your situation, the Lord God says, do not be afraid. I am a great shield for you. I will protect you. I will safeguard you. Whatever may be the plans of the enemy against you, the Lord God is going to protect you. He is going to protect your children. He is going to protect your business. He is going to protect your profession. He is going to protect your family. Such a wonderful God He is. And also God says, I am a great reward for you. You don't look for the reward from the human beings. He did not take anything, whatever he seized from the kings of Sodom. He did not want to take any, even though Abraham won the war against the kings of Sodom. He did not want to take any materials, any money, any of the belongings of the kings of Sodom. Today, the Lord God says, you don't look for any profit from anybody. You don't look for anything from your enemies, but I am a great reward for you. ஆண்டவர் நமக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற பரிசு பொருட்கள் நமக்கு போதும். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்க போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களின் பரலோக பிதாவே, ஆபிராமுக்கு தரிசனத்திலே தோன்றி பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னேன். உடைய பிள்ளைகள் பல விதங்களிலே கலக்கத்தோடும் பயத்தோடும் காணப்படுகிறார்கள்.
அவர்களுக்கு கொடுக்கிற இந்த அருமையான உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா விதமான வேலையில்லா திண்டாட்டங்கள், பொருளாதார சீரழிவு, விலைவாசி உயர்வு, இவைகள் எல்லாம் மத்தியிலும் உடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு நீரே பக்க பலனும் பாதுகாப்பாய் இருந்துள்ளோம். உடைய பிள்ளைகள் வேறு யாரிடத்திலும் போய் எந்த உதவியையும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நீரே அவர்களுக்கு தக்க பலனை அளித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்க போகிறது. ஆமேன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே.